dears, welcome to Mom's Magic Tamil. இன்னைக்கு நான் உங்க கூட இட்லி பொடி ரெசிபி ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த இட்லி பொடி செய்யறது ரொம்ப ஈஸி. பட் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அவசரத்துக்கு நல்லா நமக்கு கை கொடுக்கும். இது இருந்ததுன்னா சட்னி, சாம்பார் எதுவுமே தேவையில்லை. இதை வச்சு நம்ம பொடி தோசை, பொடி இட்லி அந்த மாதிரி நிறைய செய்யலாம். நல்லெண்ணெயோட சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெயெலாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. எண்ணெய் ஆட் பண்ணாமலே நம்ம வெறும் பாத்திரத்தில் உளுந்தை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். காப்படி உளுந்து அது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அது நல்லா வறுப்பட்டதும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வர ஸ்டேஜில் உளுந்து எடுத்து நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தை விட பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் உளுந்து எடுத்திங்கன்னா அரை கப்பு கடலைப்பருப்பு. இதையும் நம்ம பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டதும் அதை எடுத்துட்டு வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 20 காஞ்ச மிளகாய், 10 பல்லு பூண்டு, இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். பெருங்காயத்தை அப்படியே முழுசாக சேர்த்துடாதீங்க, கட்டியாக சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மூணையும் எண்ணெய் சேர்க்காம வெறும் சட்டியில் நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலையை வறுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்துட்டு இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ 50 கிராம் எள்ளு போட்டோடனே வெடிச்சிரும். எள்ளு வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த பாத்திரத்தோட சூடே அதுக்கு போதும். எள்ளு லைட்டாக வெடிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. ரொம்ப ஃபைன் பவுடர் ஆக்கிடாதீங்க. ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இட்லி பொடி நல்லாயிருக்கும். நம்ம இந்த இட்லி பொடியோட எள்ளு, பூண்டுலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. ஒரு தடவை அரைச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா போதும். சட்னி, சாம்பார் எதுவும் இல்லாத நேரத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய குக்கிங் வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.